அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தக்தீர் ஆஜில் தீப்பொறி அப்படின்ற ஒரு அந்த வீடியோ இதில் நியூஸ் போடக்கூடியவங்க ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சில லொக்கேஷன்ஸை மார்க் பண்ணி, இந்த லொக்கேஷனில் யாரும் இருக்காதீங்க, இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க உடனே வெளியேறுங்க, இங்கே வந்து பிரச்சனை வரப்போகுது, அடிக்க போகிறாங்க, இந்த 2 ஏரியாவிலையும் வந்து பிரச்சனை வரப்போகுது, இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்படி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது சம்பந்தமான உண்மைத்தன்மை, அதாவது இது உண்மையிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடக்குதா, ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை தகர்க்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பலரும் அச்சத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி சிலர் வந்து இந்த இப்போ எனக்கும் ஒரு சகோதரர் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த சம்மந்தமான தகவலை. தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை, நீங்கள் இருக்கும் இடத்துல முடிஞ்ச அளவு பாதுகாப்பாக இருங்க. ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக இந்த நாட்டுடைய அரசு extreme justice on the minister bank account connection. ஓகே, அதாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக குவைத் கவர்மெண்ட் வந்து, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு கவர்மெண்ட் வந்து உடனே உங்களுக்கு அறிவிப்பாங்க, இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு, சேஃபான இடத்துக்கு போகணும், நீங்கள் வந்து சேஃபான இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துக்கு இன்னென்னாரு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு தருவாங்க. சரியா? வானம் இடி முழங்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒரே மாதிரித்தான சத்தம், இடி இடிக்கிறது அப்படி தான் இருக்கும், அதே மாதிரி மிசைல் வார சத்தம், வெடிக்கிற சத்தமும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவேர்னஸ் தருவாங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும், இங்கே இந்த ஏரியாவிலே வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இந்த சைரன் அலாரம் இருக்குது, அதோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கேட்கும். அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படியுமே நம்மளுடைய நம்மளோட தமிழ் மொழி இல்லாட்டியும் ஹிந்தி மொழிகளில், இங்கிலீஷ் மொழிகளில், மற்ற மொழிகள்லையும் வந்து சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸ் மொழியிலையும் கூடுதலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அடுத்து தமிழ் மொழியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உடனே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய வீடுகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உங்களோட கஃபிலே உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு சிலருடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு அவசர நிலைமை, நாங்கள் வந்து வெளி இலாக்காமல் அடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வந்து ஒரு மந்தக்காவில் ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் என்னுடைய பத்தாக்கா அட்ரஸ் இருக்கிற மந்தக்கா இருக்குது. அப்போ நான் வந்து எங்கே போகிறது, அப்படி வர சொன்னேன், அப்படி எல்லாரையும் போங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்குள்ளே போய் ஆகணும். அப்போ நான் வந்து என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டிருந்தேங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய சிவில் ஐடி எந்த அட்ரஸில் இருக்குதோ, எந்த ஏரியாவில் இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு டைரெக்டாக நீங்கள் போக வேண்டியது தான், உங்களை ஐடியை காட்ட வேண்டியது தான், உள்ளே போக வேண்டியது தான். இது வந்து கஃபிலோடு தான் வரணும், இது யார் பாபா, யார் மாமா, நீங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, அதை செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களை வந்து நீங்கள் கஃபிலோடு தான் போகணும், கஃபிலோடே தான் தங்கணும், நீங்கள் ஏன் தனியாக வந்தீங்க, ஏன் தனியாக இருக்கிறீங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறது இல்லை. உங்களோட ஐடியை காட்டிட்டு, இப்போ நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, இந்த அட்ரஸுக்கு இது தான் சேஃப் ஹவுஸ், அப்போ இந்த சேஃப் ஹவுஸுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம போக வேண்டியது தான், நம்மளுடைய ஐடியை காட்டிட்டு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான நிலைமைகள் இன்னும் வரலை. மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சிலர் வந்து ஃபேக்கான தகவல்களை வெளியிடுறாங்க. இப்போ நானும் வந்து எனக்கு கிடைக்கும் போது சில தகவல் சுட கிடைக்க நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் காலையில் இருந்து நான் வீடியோவே போடலை, காலை நேர செய்தியே நான் 12 மணிக்கு தான் போட்டேன், டைம் கிடைக்கல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அப்டேட்ஸ் இல்லை, ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இடைக்கிட அப்டேட் பண்ணுறது. மற்ற டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. மக்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது மட்டுமே தவிர மக்களை குழப்பறது இல்லை, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் குவைத்தில் பார்த்திங்கன்னா, குவைத் நாட்டு மக்கள், குவைத் பிரஜைகளுக்கு நிறைய பேருக்கு கடன் இருக்குது. அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மெசேஜ்கள் வரும்போது அந்த மெசேஜ்களில் வந்து போட்டு பார்த்திங்கன்னா 10 தினார் வந்து டொனேஷன் சம்மந்தமான மெசேஜ் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு. MOG அப்படின்னு போட்டு, MOG மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அனுப்பியிருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து என்னென்னா, முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சது 10 தினார் வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் அந்த கடனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடன்களை வந்து கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் டொனேஷன் ஒன்று மாதிரி சேமித்து அவங்களுடைய கடன்களை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. சில காலங்களில் முன்னாடிலாம் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ அந்த தள்ளுபடி பண்ணாமல் கடனை வந்து அரசாங்கம் மக்களில் சேகரித்து கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். சரி, எது எப்படியோ கவனமாக இருங்க. ஏதாவது முக்கியமான தகவல்கள் கிடைச்சா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த செய்தி ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். கடனாளிகளுக்கு கடனை வந்து சேர்த்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட். المراقب في إدارة التنفيذ بوزارة العدل أخوي سعود أبو ظهير. إذن نتحدث عن بداية فكرة هذه الحملة وأيضا الهدف الرئيسي التي تسعى إليه وزارة العدل من خلال تحقيقها لإطلاق هذه الحملة الوطنية. طبعا جاءت هذه الحملة بتوجيهات من قيادات وزارة العدل متمثلة في معالي وزير العدل والسيدة وكيلة الوزارة أستاذة عواطف السند، وبمتابعة من رئيس الإدارة العامة للتنفيذ المستشار عبد الله القصيمي بإطلاق الحملة. وكان جانا الخبر يمكن يوم الخميس توجيه، فخلال 3 أيام وأنا من هذا المنبر يعني أشكر الجميع وكل من قام وشارك في إعداد هذه الحملة. قدرنا خلال 3 أيام أن نطلقها بشكل كما تشاهدون الآن سلس ومرن وواضح وشفاف، وهذا فضل من الله. نعم. كما أنوه إن أعجبت صراحة في خلال الساعات الأولى من إطلاق هذه الحملة مدى المشاركة الشعبية، ردود الأفعال ومدى المساهمة من خلال اللي صراحة يعني يشكرون عليها صراحة، خصوصا من الأفراد وكذلك الجهات الاعتبارية. نعم. الحديث عن الآلية التقنية أو حتى المنصة التي وفرتها الوزارة لضمان وصول التبرعات لمستحقيها مباشرة. بالتأكيد سوف نأخذ اتصال مع المستشار عبد الله القصيمي بشأن هذه الأمور القانونية، لكن بشكل عام التقنية أو المنصة التي وفرتها الوزارة لضمان الوصول المباشر. قامت الوزارة بإنشاء أو فتح حساب بنكي بالتعاون مع بنك الأهلي حتى يتم جمع هذه التبرعات من خلال حساب بنكي واحد. وبالتالي بعد ما يتم الانتهاء من هذا المشروع يستعرض هذه محصلة أو حصيلة هذه المبالغ من خلال لجنة مختصة تم إنشائها بقرار من المستشار رئيس الإدارة العامة للتنفيذ للنظر في حالات الملفات المتعثرين أو الغارمين. نعم. أيضا كذلك التنسيق بالتأكيد كبير يكون بين وزارة العدل. يمكن هذه أول حملة وزارة العدل تطلقها في هذه الأوقات. كيف هو كان التنسيق ما بين وزارة العدل والجهات الخيرية وحتى المجتمعية لإنجاح هذه الحملة؟ فعلا مثل ما تفضلت، وزارة العدل متمثلة بالإدارة العامة للتنفيذ غالبا ما يكون التعاون معها من قبل الجهات اللي تبي تتبرع. لأول مرة يتم إطلاق حملة بإشراف أو تحت إشراف وزارة العدل أو إشراف كامل تحت وزارة العدل. لنا سوابق، إدارة التنفيذ غالبا إدارة معنية بتنفيذ الأحكام، لنا سوابق في التنسيق مع الجهات. بالتنسيق يعني السنة الماضية كان مع وزارة الشؤون. وزارة الشؤون فزعتكم 1 و2 و3. نعم. وكذلك في بعض مثل البنوك مثل بنك بيت التمويل له تجارب جيدة مع الإدارة العامة للتنفيذ. بالمجمل إدارة التنفيذ تمد يد العون لكل متبرع فردا أو جهة اعتبارية. نعم. نعم. أيضا كذلك يعني بالتأكيد دور القطاع الخاص، ذكرت قبل قليل هناك دور كبير للبنوك لخصوص تعاملها معكم والتنسيق معها المباشر معكم ومع إدارة التنفيذ. تحدث عن دور القطاع الخاص بشكل عام سواء كان بنوك أو حتى يعني أفراد في دعم هذه المبادرة، أيضا بخلاف الدعم المادي. طبعا الدعم المادي واضح من خلال التبرع، ولكن احيانا يكون في مشاركه من خلال السوشيال ميديا والاعلانات والتوعويه، البرامج التوعويه. نعم. هذه امور اظن متواجده ومتوفره الان. اخوي
لو تلاحظ الثقافة العالية الموجودة بين أفراد المجتمع خصوصا الشعب الكويتي، شعب واعي وشعب يعلم بعض يعني، ويحفز بعض، ويشجع في أعمال الخير ويشجع، وهذا شيء لمسناه. صحيح.